ஹாய் ஹலோ கைஸ். இனிமே வந்து சண்டே 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஒன்று ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ. அது வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சண்டே விலாக் நான் ரெகுலராக எப்பயுமே போடுவேன். ஸோ அந்த வீடியோவும் வந்துட்டு நான் போடுறேன். என்னோடய ஃபோன் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ராப்பரான கிளாரிட்டி இந்த இது இல்லாததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனவே அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்து விலாக் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடாக உள்ளது. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அது வந்து நான் எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீக் சண்டே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஹேர் கட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்தேன். நான் எப்பயுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் நேர் உச்சி எடுத்துகிட்டு இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் எடுத்துகிட்டு எவ்வளோ ஹேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் காது வரைக்குமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ ஃபஸ்ட்டு அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு அந்த எண்டில் மட்டும் வெட்டிக்கோங்க. வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ இது பண்ணி வெட்டணும்ல. இப்போ வந்து இது பண்ணி விட்டோம்னா கீழே வரைக்கும் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. ஸோ இந்த லென்த்திலுமே சில பேர் விடுவாங்க. பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் காது பக்கத்தில் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி விடுற மாதிரி. எப்படி இதை கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 சைடும் இருக்குது இல்லையா, இந்த லென்த்தை இப்போ வந்துட்டு ரைட் சைடு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைடாக இப்படி கொண்டு வந்துட்டு உங்களோட 2 ஃபிங்கர்கிட்டையும், அதாவது ஆள்காட்டி விரல் அப்புறம் நடுவிரலுக்குள்ளே அந்த ஹேரை வச்சுட்டு ரைட் சைடு வெட்டுறீங்கன்னா லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடு வெட்டுறீங்கன்னா ரைட் சைடு இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டு உங்கள் ஃபிங்கருக்குள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. இது தெளிவாக வீடியோ போடணும் அப்படின்னா வந்து நான் இனிமேல் போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். நான் தெளிவாக தான் எடுத்திருந்தேன். பட் வந்து இந்த இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ கிளார் அடிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயில் நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கோகனட் மில்க் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த சம்மருக்கு ஆயில் எப்பப்போ அப்ளை பண்ணணும், ஹேர் வாஷ் எப்பப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அப்புறம் லாங்காக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நான் அதை போக போக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாங்காக ஹேர் க்ரோத் ஆகணும்னா ட்ரிம் பண்ணணும். அதாவது எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்துட்டு ட்ரிம் பண்ணணும். ஸ்ப்ளிட் எண்ட் வந்து நான் அந்த ஸ்ப்ளிட் எண்டை வெட்டி அதாவது ட்ரிம் பண்ணுறதே ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஹேரோட எண்டில் வந்துட்டு நம்ம ட்ரிம்மும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஹேர் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் வெட்டி விட்டுக்கிட்டேன். ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்ததுனால நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் லாங்காக பிளாக்காக திக்காக க்ரோத் ஆகிறதுக்கு ஹேர் ஆயில் அப்ளிகேஷன் ப்ராப்பராக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது, என்ன ஸ்கேல்ப் டைப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிசல்ட் வரும். நான் வந்து அதிகமாக ஹேர் பேக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் தான் வந்துட்டு ஷாம்பு அண்ட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்காங்க முன்னாடி. பட் நாட் ஓன்லி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் எனக்கு ஹேர் க்ரோத்தில் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய ஹேரு. பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்து ஓவர் ஹேர் ஃபால் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன் பிஸ்னஸ்க்கு. அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் வாங்கி பெட்டர் தென் ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த ஹேரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பேக் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நலங்கு மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டேன். அதில் வந்து ஸ்கின் கேர் ஆயில் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ரெட் ஒயின் ஜெல் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஃபேஸில் போட வேணாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா த்ரெட்டிங் பண்ண போகிறேன். அதாவது ஐப்ரோ ஷேப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஹேர் அதை எடுத்து கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு மேலே ஆகுது. நிறைய பேர் வந்து ஃபேஸில் ஹேர் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா உமன்ஸு. ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் வந்து அன்வான்டடாக ஹேர் வந்து க்ரோ ஆகாது. அப்படியும் அதாவது குட்டி குட்டி மீஸ் அந்த மாதிரி அப்படியும் உங்களுக்கு க்ரோ ஆகுது அப்படின்னா ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐப்ரோ ஷேப் பண்ணுறது நான் ஈஸியாக நானே இப்போ வந்து பண்ணிடுவேன்.
பட் வீடியோவும் எடுத்து கண்ணாடியும் பார்த்து பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியா நல்லபடியாக எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லிப் பாம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஐப்ரோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மல்டிபர்பஸ் பாம் ஓரிஃப்ளேம் பிராண்டில் உள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய லிப் பாமே வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். டின்டட் லிப் பாம் இல்லை, நார்மல் லிப் பாம். ஸோ அந்த லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹேரை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐப்ரோவுக்கு வந்து சென்டரில் இருக்கக்கூடிய ஹேரையும் எடுத்துட்டு மேலே கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோம்பு வச்சு சீவி விட்டுட்டு கொஞ்சம் நீட் வாக்கில் இருக்கிறதையும் இது பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து ஐப்ரோ பண்ணணும் அப்படின்றது. அந்த மாதிரி தான் பண்ணினேன். எனிவே இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வந்து மேபி ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நூல் வச்சு பண்ணுவீங்களா, அந்த த்ரெட்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் நான் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஹெல்த்துக்கு எந்த வகையிலையும் பாதிக்காத வகையில் தான் சொல்லுவேன். லைக் எந்த மாதிரினா ஹேர் ரிமூவல் பவுடர் யூஸ் பண்ணுறது, வேக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சைட் எஃபெக்ட் தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடாக வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என் ஃபேஸில் அதிகமாக ஹேர்லாம் இருக்காது, மைல்டாக தான் இருக்குது. சரி அது கூடயே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம அந்த ரேசர் பண்ணக்கூடிய ஒரு பிளேடு மாதிரி. லைக் இது வந்து மீஷோவில் 3 பீசஸ் இருக்கும். ஜிக்ஸாக் வடிவில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸில் கட்டெல்லாம் ஆகாது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அது ஒர்க் பண்ணும். நம்ம மைல்டாக வந்துட்டு அப்படியே ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்படியே ஹேர் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு அந்தளவு ஹேர் இல்லை, பட் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி டெண்டர் கேர் அதாவது அது மல்டிபர்பஸ் பாம் இல்லை லிப் பாம் போடாமல் டைரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் இந்த மாதிரி பிளேடோ ரேசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. மேபி இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிம்பிள் அதிகமாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பிம்பிள் பிரேக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின் இப்போ நார்மல் ஸ்கின்னாக நான் கீப் அப் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலி வந்துட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு எனக்கு மவுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. இது நேச்சுரல் தான். நிறைய பேர் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்கின் கேர், மார்னிங் ஸ்கின் கேர் அந்த மாதிரி. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் அகைன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நலங்கு மாவு நான் சண்டே யூஸ் பண்ணுவேன். அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் சண்டே நான் கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு வந்துட்டு நான் கீப் அப் பண்ணுவேன். அதே மாதிரி டெய்லி டீடாக்ஸ் வாட்டர், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். இந்த நலங்கு மாவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் கழுத்து, காது ஃபுல்லாக போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து குளிக்கும்போது பாடி ஃபுல்லாக வந்துட்டு நான் போட்டு குளிச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கீப் அப் பண்ணுவேன். இந்த நலங்கு மாவு வந்து நீங்கள் அண்டர் ஆர்ம் இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேசஸ் இந்த மாதிரி இடத்துலையுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே நல்லா ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது மங்குன்னு சொல்லுவோம்ல, அதையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. இது வந்து DIY ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். இந்த ரெட் ஒயின் ஜெல், ஸ்கின் கேர் ஆயில், நலங்கு மாவு 3மே நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான். இப்போ வந்து ஹேர் கேர் டிப் பார்க்கலாம். ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா ஆயில் மட்டும் எவ்வளோ ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வருமானா ஒரு 100க்கு ஒரு 30லேருந்து 50% தான் ரிசல்ட் வரும். நீங்கள் எந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் நல்லா மசாஜ் பண்ணும்போது தான் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இது வந்து மசாஜர் மாதிரி மீஷோவில் தான் பை பண்ணுது. நீங்கள் இந்த மசாஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயமே இல்லை. உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி யூஸ் பண்ணாமல் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். முக்கியமாக உங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆயில் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அந்த ஆயில் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாஜரை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தேன். இது வந்து குத்தாது. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும். நீங்க இத வச்சு தான் மசாஜ் பண்ணணும்னு இல்ல. உங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பல்லு கோம்பு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வுட்டன் கோம்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதில வந்து ஏதாவது வந்துட்டு அது பூசணம் பூத்து அந்த மாரி இருந்ததுன்னா, அது மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். மேபி அத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் வர்றது கூட சான்ஸ் இருக்கு. அதாவது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணாத கோம்ப். ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதையுமே வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு, லைட்டா ஒரு போனி டெயில் மாதிரி போட்டுட்டு, ஒரு 1 ஹவர் அப்படியே வந்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மைல்டா நம்ம பிராண்ட்ல இருக்கக்கூடிய கோகனட் மில்க் ஷாம்பு. அதுதான் போட்டு நான் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன். முக்கியமா வந்து நீங்க என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணீங்களோ, அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா எடுத்து வைங்க. அப்பதான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.